அவ்வளவுதான் 12,000 சரியா போச்சு. உள்ள கொடூரமா நாடக பயலுக அப்படித்தான் சொல்லுவாங்க. இழுத்து விட்டு போயிட்டேன். கடைசியில் நான் மாட்டிக்கு நக்கி ஆத்தா நல்லா இருக்கலாத்தா தாயை கட்டி எடுத்து வந்து விளையாடு, தாயத்தை போடு, சிப்பிங் கயிறு விளையாடு. தப்பு. ரெடி கேமரா சார் இருங்கடா. பூசாடா வாழ்த்துக்கள் மாத்தி மண்ணில் சொறி விடு. அருப்பு கிராம நிர்வாக அதிகாரி, கிராம ஊராட்சி எழுத்தாளர் வாங்க,
கிராம நிர்வாக அதிகாரி வாங்க, காவல்துறை அதிகாரி வாங்க, பிளாக்கில் மண்ணு ஓட்டுருவாங்க, சரக்கு ஓட்டுருவாங்க, கணேஷ் போல வைக்கிறவாங்க. இன்னைக்கு தான் எல்லாத்தையும் போலீஸில் பிடிச்சி கொடுக்க போகிறேன். பூலிப்பு வாங்க, பேம்பஸ் வாங்க, ஃபேமஸான ஆள் வாங்கன்னேன். மொட்டனாக்கு ப்ரோ பொன்னாடி போத்தி எங்களை கௌரவப்படுத்திய மறக்க முடியாத கிராமம் எழுப்பக்கூடிய கிராமத்தார்களுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் பள்ளி கல்லூரி பயிலன்ற மாணவ செல்வங்கும் இடியப்பம் கப்ளிங் ஓஸ் பயிலகடா அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி வணக்கம். இவன் யாரா நீக்கிறோடா? ஏ பாண்டா வணக்கண்டோ உள்ள அல்ல. இவெல்லாம் ஃபர்ஸ்ட் நைட்ல இருந்தா பொண்டாட்டி புரிஞ்சு வெளியே போயிடும். நிறமும் இருட்டும் அப்படியே இருக்கேன். இங்க வரைக்கும் அம்மா முக்குளிப்பான இவன் அள்ளிட்டானடா. வழுக்க கிடையாது, வேண்டா இளம் தேங்காய். எப்ப நீ என்னப்பா லாட்டரி சீட்டு வைக்கிற மாதிரி தெரியாது. மிச்ச தொண்டை உங்க வீட்டுக்கு தெரியாம கொண்டு போயிரு. அதுதான் என் தம்பி வந்துட்டாங்க. அதுதான் என் தம்பி வந்துட்டாங்க. வாங்கடா பாக்ஸ் கூட தூக்கிட்டு போங்கடா. வாங்க சாப்பிடு எலி பயலுங்களா. இல்லை பேசாம இருந்தா ஜோக்கு சொல்லுவேன். ஜோக்கு சொல்றேன். ரொம்ப வலிக்குதா? மெதுவா செய்வா. அணில் கதை பிட்டு படம் பார்ப்பேன் போலடாவேன். எங்க யாருமே இல்லை, அவ்வளவுதானே. காவல்துறை அதிகாரி இங்க வந்தவளை காணா. ஐயா வாங்கய்யா. மருதமணி உள்ள கஞ்சா வைக்கிறாயா? அதோட குடிய கருத்து தெருவில் தர்றேன். தம்பி கனி, என் மகன் பாண்டி, அங்க நிக்கிற அந்த வளர்த்தியாருக்கு ஒரு பேர் என்ன? அம்பாள் மீடியோ. வா ஸ்டாண்ட கூட தூக்கிட்டு வா. அவர் வர சொல்ற. என்னடா தண்டி ஆள் என்னடா அது குச போட்டு தொலைச்சிடாமடா. இந்த கேமரா தள்ளி விட்டான்டா. வா இந்த ஒரு கேமரா தள்ளி விட்டு மண்ணை எடுக்க விட்டுட்டு இங்க எதுக்கு வர நக்கிறதுக்கு? அங்க வா. உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த நாடகம் நடத்தி நான் ஜலுப்புறேன். இங்க வா. கூமாப்பட்டி எங்க பாருங்க, தண்ணி சுகமுங்க, சர்பத்து மாதிரி இருக்குங்க. மற்ற ஊர்லாம் கோமிய மாதிரி இருக்குமுங்க. ஐ லவ் யூ டீச்சர், ஐ லவ் யூ டீச்சர். இவன் டேலே கப்ளிங்க. ஏலே சும்மா இருங்கடா. நான் பாப்புனா நீ பாப்புனா மிஸ்டர் மொட்டை முண்டை அண்ணன் இல்லையாடா? அமைதியா. என் தம்பி எல்லாம் நல்லா இருக்கான். அவங்களுக்கு எந்த குறையும் வராது. லவ் பண்ற பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கங்கடா. பொம்பளை கிடைக்கலடா. நாளையிலேருந்து நெத்தி பெட்டியை கட்டி கூட அலைய வாங்கி காவல்துறை அதிகாரி ஐயா வெளியிலே வாங்கிட்டு போயிட்டாங்களா? சரி நன்றி ஏக்கோவை மதிமரியாதைக்குரிய எனது அன்பு அண்ணன் சிவகங்கை நகர் கேடிஆர் பர்னிச்சர் கடை, கேடிஆர் ரியல் எஸ்டேட் உரிமையாளர், ஜல்லிக்கட்டினுடைய கதாநாயகன் எங்கள் அண்ணன் கேடிஆர் தங்கரா சார்பாக எம்கேஆர் அன்பாலயத்துக்காக 1001 நன்கொடை கொடுத்திருக்கிறார். கேடிஆர் ஜல்லிக்கட்டுக்கு ரொம்ப தீவிரமா இருப்பார் எங்க அண்ணன் மூத்தவர். நன்றி. பாட்டை பாடுறேன். அன்னை தந்தை தான் வணங்கி வந்திருக்கும் சபைகளை இரு கரங்குப்பினா வணங்கி இழுப்பகுடி கிராமத்திலே என் கட்டண கட்டளை பொல்லாத ஐயனரு குடியிருக்காரு குங்கும பொட்டலை. நமக்கு ஐயனரு குடியிருக்காரு குங்கும பொட்டலை. யாமராதா அருள்வாக்கு சொல்லி வச்சா இழுப்பகுடி சாத்தருடைய ஐயனார
வந்துடுமா ஐயா சாமி கெட்டவர வந்துடுமா 18ஆம் படியா ஐயா சாமி 18 படிதாண்டா எனக்கு குலசாமி என் அன்பு சித்தப்பு கடம்பவனம் இன்னைக்கு கிராம நிகழ்ச்சியிலே நம்பர் 1 நடிகனாக வலம் வந்து கொண்டிருக்கிறான் என்னுடைய தம்பி என்னுடைய மாணவன் மூக்காய் சத்திவேல் சித்தப்பு கடம்பவனம் குடும்பத்தார் சார்பாக எனக்கு பொன்னாடியை போத்து கௌரவப்படுத்துகிறார்கள். நன்றி. எங்க அப்பையன் அவனுக்கு போட்ட துண்டை கொண்டு வந்திருக்கான விதி யாரு கடம்பவனம் மூக்காய் சத்திவேல் குடும்பத்தார் சார்பாக 501 நன்கொடை வழங்கியிருக்கிறார்கள். நன்றி நன்றி. ரூம்பாய் இடியாப்பம் பேரன்பு கொண்ட என் உயிரிலும் மேலான என் உடன்பிறப்புகளே, என் அண்ணன் தம்பிகளே, அக்கா தங்கச்சிகளே, பெரியத்தா சித்தப்பா பெரியப்பாமார்களே, அவ்வளோதான் முடிஞ்சு நாடகமே. உங்கள் அத்தனை பேருக்கும் எம்கேஆரின் பணிவான வணக்கம். ஆண்களை பூரா நான் உற்று பார்ப்பது கேப்டன் விஜயகாந்த் ஐயாவா நினைத்து வணங்குறேன். தமிழ்நாடா இல்லை சவராஷ்டிராவாடா கைதட்டலாம். பெண்களை பூரா நான் 100 நாள் வேலையா நினைச்சு கைதட்டு 100ல் வேலை சொல்லும் போதே அப்படியே பூரிக்குமே. நீங்க வெட்டினதுனால தானே வண்டியெல்லாம் போக முடியல. மேடம் லைட்டாக குழி தோண்டுங்க, ரொம்ப தோண்டுறீங்க, பைக் போக முடியல. எங்கே ஓசு 100 நாள் வேலை என்பது லேசான திட்டம் கிடையாது. வயதானவருக்காக இந்த அரசாங்கம் ஏற்படுத்தின திட்டம் தான் இந்த 100 நாள் வேலை. அதில் வேணாம்ட்டாங்க 100 நாளில் எஸ்ஐ வந்துட்டாரா, ஒரு கேஸ் கொடுக்கணும். மதிப்புக்குரிய காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா மேடைக்கு வாங்க. ஐயா ஐயா அப்படி வாங்க, சும்மா வாங்க. என்னைய சுடுங்கய்யா, என்னைய உள்ள வந்து போட்டோ எடுத்து நோத்தாங்கமான வைராயா. போட்டோ எடுக்கிறதுக்கு இப்போ ஒருத்தன் போதையில் 1 மணி நேரம் அப்படியே நிற்கிறேன். கேமரா வைடுன்னா புல்டூத் ஆன் பண்ணுறேன். அவன் சோலையா, அவன் தான்டா சோலை. வர்றாங்களா கிராம நிர்வாக அதிகாரி ஐயா வாங்கய்யா. ஏத்தா பிள்ளைய தூக்கிட்டு என்னத்தா உள்ளவா நரசு இருக்காக, சளி இருக்கா பிள்ளைக்கு, என்ன இருமலுதா, என்ன பண்ணுது, சவரொட்டி. நீ இழுத்து விட்டு போயிடாதீடா. ஐயா இப்போ மறைச்சோம்னா நம்ம நிறைய ஹெல்மெட்டுக்கு அவதாரம் போடலாம். சற்சமயம் வந்த கியூ. மதிமரியாதைக்குரிய காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போத்து கௌரவப்படுத்துகிறார்கள். எஸ்ஐ ஸ்ரீதர் ஐயா. எஸ்ஐ இளங்கோ ஐயா. சர்வீஸ் எஸ் தானே. ஆர்க்கு தடவை கூட்டம் வர்றேன், என்ன பண்ணுறிய, தடியை நடத்துவோமா? பூரா என் சொந்தம் தான், அவ்வளோதான். நீங்கள் எல்லாருமே சொந்தக்காரங்க தான். அவங்களுக்கு ஒரு வேலை, அதை செஞ்சோம்னா சரியா இருக்கு.
என்ன சொந்த மட்டும் எப்படி பார்த்துக்கிட்டீங்க? கைதட்டுங்க. போதும் போதும் போதும். வராரு ஐயா. கேசன் ரைட் ஐயாவா? நல்லா ஆட்டு வருவீங்களா? உடம்பு பூரா பச்சை ஊற்றிருக்காரு. மடுவு நல்லா இருக்கும். ஆம்ஸ் வேற அதான்டா தமிழ் வார்த்தையில முண்டையெல்லாம். ஊர்காவல் படை என் உடம்பிறப்புகள் வாங்க வாங்க. இழுப்பக்குடி கிராம பொதுமக்களுக்கு சுற்றுவட்டார பொதுமக்களுக்கும் காவல்துறை அன்பான வேண்டுகோள். நாடகம் சிறப்பாக நடக்கும். அனைவரும் நல்ல முறையில் அமர்ந்திருந்து அமைதி காத்து தரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஆங்காங்கு நிற்கிறவங்க வந்து உட்காருங்க. உட்கார முடியாது. உட்காருங்க. இடம் இல்லைங்கய்யா. இடம் இருக்கு. எங்க இருக்குதா? இருக்குல்ல. அவன் ராமசாமி இடத்துக்குள்ள வந்து வேலி ஓட்டுருக்கேன். உட்கார முடியாது. பொன்னுச்சாமிக்கு அவனுக்கு ஆகாது. சாணி ஓட்டுறதுக்கு வெட்டி கிடந்தாங்க. காலையில தான் முள்ள அடிச்சு போட்டாங்க. உட்காருங்கப்பா. நல்லபடியா ரசிங்க. அமைதியா இருந்தாங்க. நன்றி. இந்த பொம்பளை பிள்ளைகிட்ட போய் ஒரு பாதுகாப்பு கொடுங்க. அந்த மருந்து மணி பால் கவச்சிக்கே திடுறாயா? உண்மையிலேயே காவல்துறை அதிகாரியா நிறைய பேர் விவசாய குடும்பத்திலேருந்து வந்தவங்க. இந்த ஐயா உண்மையிலேயே ஒரு தமிழன், கைதட்டலாம். அந்த சிரிச்ச முகத்தோடு பணியாற்றக்கூடிய காவல்துறை எம்கேஆர் தலை வணங்குறேன். நம்மெல்லாம் சரியாக இருந்துக்கிறோம்னா எல்லாம் ஹெல்மெட் போடு ப்ரோ, ஹெல்மெட்டு போடு. சட்டியை ஒழுங்கா போடு. வண்டியில் ஓரேன் இங்கே இருக்கு பேண்ட்டு. பின்னாடி ஒருத்தர் இங்கே வர்ற உண்டியல்னு 2 ரூபாயை போட்டு போயிட்டேன். சீ கிடையாது, எல். இங்கே வர நான் என்ன வெட்டிக்கிட்டு செத்தாலும் இந்த முண்டை வெத்தலை ஓடுக்கிட்டு இருப்பேன். சரி உன்னிமேனே இங்கே வர இவனை இந்தா போயிட்டாங்க. பின்னாடி பொம்பளை பார்க்கத்தான் போவாங்க. போ ஐயா, அங்கே 2 பீங்கான புதைச்சி வைங்கய்யா. யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற இந்த 4 பேர்த்துக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். ஐயோ பாவா வர்ற வாடு. இந்த சாமியை அழைச்சிட்டாலே அவங்களுக்கு உசிரியே போயிடும். கேமரா ஒருத்தன் தூக்குவேன். அன்னைக்கு கனி கேமரா தூக்கிட்டு பெரிய வேல்ராஜ் விடுதலை கேமராமேன் மாதிரி இருந்தா இப்படி இப்படி திருப்புனேன். அவன் சேரு கீழே ஒருத்தன் நொண்டிச்சாமி ஆடுறவனா அவனுக்கு தெரியல. நொண்டிச்சாமி எந்திரின்றே பட்டாக்குன்னு எந்திரிச்சிருக்கேன். இவன் கேமராவோட மண்ணில் விழுந்து காலையில் எங்கடா சாமி ஆட்டணும் பார்க்கனே வெறும் செருப்பாத்தான் தெரியுது. செருப்பை ஓட்டி எடுத்திருக்கேன். ரொம்ப காவட்டம். டேய் இனிமேல் முளைக்குச்சி அரைஞ்சு ஊண்டிருங்கடா. அன்னைக்கு ஒரு பொம்பளை அவனுக்கு தெரியாதா? கேமரா தூக்கிட்டு இங்கே கூடுதல் எடுக்க அந்த ஸ்டாண்டு மட்டும் இருந்துச்சு. அது தீச்சட்டி நினச்சி அதை தூக்கிட்டு வீட்டுக்கு போய் இவங்க ஸ்டாண்டை கொடுத்தா அது சாண்டை குடிக்க கொண்டே வருவான்டா போடான்னு. அப்புறம் அது போய் வீட்டில் போய் கொடிகாய போடுறதுக்கு கம்பு ஊட்டியிருக்கு. மை செட்டு வந்து விஜயகுமார் எங்கள் ஐயா சிரிச்ச முகத்தில் இருப்பார். ஓனர்னால ஃபேனாக்கும். அவன் ஓனர் ஆகிற மாதிரி 7ஆம் இடத்துல கூறு சொல்கிறேன். அவனை கொஞ்சம் பார்த்துக்கங்க. அப்போ பார்த்தா கால் மேலே காலை போட்டு அப்படி போன்றேன். மை செட்டு போடுறது உண்மையிலேயே இந்த மை செட்டு போடுறா இல்லை திருப்பவனை விஜயகுமார்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நடிகனுக்கு பாடும்போது எப்படி சவுண்டு வைக்கணும், பேசும்போது எப்படி சவுண்டு வைக்கணும் தெரிஞ்ச மை செட்டு எத்தனையோ இருந்தாலும் நான் பார்த்து ரசித்து நான் நடித்து ரசித்த விஜயகுமார் ஆடியோஸ் திருப்பவன் 3 தடவை சொல்லிட்டு ஒரு 100 ரூபா நகட்டலையே. கருப்பவனே காமாடு தளமாடா காக்குறேன். கருப்பம் கிடையாது, முண்டைக்கு சட்டி அழுத்திருச்சு. எப்படா கரெக்டா சொன்னேன்? யானை கதையா? வேணாம்டா தாய் வழிலாம் செருப்பு தெரிஞ்சுறேன். பூனை கதை சொல்றேன். பூனை ஒரு ஊர்ல சூம்புச்சான். என்னது? தூங்குச்சான். என் தாய்மார்கள் தான் ஆண்களை பூரா வழி நடத்துவது. டோல்கட் நீங்க தான் மேடம், லேடிஸ் தானே, கை தட்டலாம். சூப்பர். கை தட்டிட்டு லோன் வாங்கி வை. புருஷன் பார்க்குற வேலை, விறகு வெட்டுற வேலை, பொண்டாட்டி வாங்கி வைக்கிறது 15 லட்சம். அவன் எந்த விறகை திணிப்பான் லோனுக்கு? அவன் பாவம் முள்ளெல்லாம் அடிச்சு போய் இப்படி வருவேன். சாயந்தரம் கொலையாக இருக்கான். சட்டியை பார்த்தா 70 ஓட்டை. கருவல்ல சிக்கி அவன் வரும்போது ஏன் 15 லட்சம் லோன் வாங்கி வச்சிருக்கேன், அவன் வெட்டிட்டேன், என்னை கொல்ல பார்க்குறான். ஆனால் லோனுக்காரன் வரும்போது பார்க்கணும் அவன் டீசெண்டாக கூலிங் கிளாஸ் போட்டு
புஷ்பம் வீடு அது. பிடிக்காத ஒம்பளை போட்டு விட்டுருவான். அந்த கருவில் வெளியே இருந்துக்கிட்டு இருக்கான். அவன் வெளியே இருக்கிற வரைக்கும் இங்கேயே நிற்பேன். உடனே அது பார்த்தவனே கருவில் விட்டு வராது. இவன் அங்கனே ஸ்டாண்டை போட்டு கட்டில் போட்டு படுத்துருவேன். லோனு வாங்குவது பெருசு கிடையாது. எவ்வளோ நீங்கள் சம்பாதிக்கலாம் அதுக்கு தக்கன புழைக்கிச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு ஊரில் நீ நல்ல குடும்பம்னு பேர் வாங்கலாம். ஆம்பெல்லாம் சுதாரிங்கப்பா. இந்த மாதிரி இவன் என்னத்தை லோன் வாங்க போகிறேன். இவன் லோன் வாங்கலை, லோனவே வாங்க போகிறான். பெண்கள் இல்லை என்றால் நாட்டிலே ஆண்கள் இல்லை. இந்த வீட்டுக்காரம்மா கஞ்சி ஊத்தாதுன்னு லப்பு லப்புன்னு தட்டிட்டு உட்காந்துட்டா பாரு. ஏன் சொல்றேன்? எங்க அம்மா முத்துவலின்னு ஒரு தாய் இல்லை என்றால் இந்த எம்கேஆர் என்ற ஒரு கோமாளி இல்லை. கைதட்டலாம். அம்மாதே முக்கியம். ஏன் மேடைக்கு நான் அம்மான்னு சொல்றேன்? அம்மாதே அன்பு அதிகமா செலுத்தும். எம்மா அடே கறி குழம்பு வச்சிருக்கோண்டா. வேணாமா, என் ராஜா இல்லை, கறியை பொறிக்கவாப்பா, முட்டை பொறிச்சு கொடுக்காப்பா, 5-6 சாப்பிடியா, கிரிக்கெட் விளையாண்டுட்டு வதக்குன்னு வர்றேன் வாடா. அதே மாதிரி அப்பா தண்ணியை போட்டு அடித்தாலும் லூசு முண்டை என்ன யாரா பிள்ளையை போட்டு அடிச்சுக்கோங்க மொத்தம் அவனை பொழந்துடும் முந்தால மறைக்கு. அம்மா தான் பாசம் காட்டான். அப்பா அப்போலேருந்தே கிரைம் போலீஸ் மாதிரி தான். அங்கேருந்து வரும்போது வெண்ணமையை மீசையை முறுக்கிக்கிட்டு சட்டி ஓட்டிருக்க மாட்டேன் நெஞ்சு கட்டிக்கிட்டு அப்படித்தான் ஒரு அப்பா தூக்கி கட்டினாரு. மயம் கீழே நின்றவேன். என்னம்மா ஊதாங்குலையை அப்பா உள்ளே வச்சிருக்காரு. அவ அம்மா சொன்னச்சு ஊதாங்குலை இல்லப்பா ஒன்னே கொடுத்த குலம் கேவலப்ப கண்ணங்கரேரு ஓஸ். அது வேற யாரும் கிடையாது, இவன் தான். அப்பா பெரும்பாலும் பேசி பார்த்துருக்கீங்களா? ஒண்ணுமே இருக்காது. அம்மாதே நம்மளை கடைக்கு வண்டி எடுத்து போக சொல்லியிருக்கேன். அப்பா இங்கிருந்து தூக்கினோடனே எங்கவே முரு எங்க கடைக்கு போயிருக்க, நான் கடைக்கு போறேன் மொத்தா. அவன் இன்னைக்கு வரட்டவனை புலந்தவனை வெட்டி குத்தி அவரை பார்த்தாலே நம்மெல்லாம் குசு தெரிச்சு போகும். கந்தங்கள் அதே மாதிரி பெண்கள் எல்லாம் இன்னைக்கு பொழுதுபோக்கு என்னன்னா சீரியல் தான். சீரியலை பாருங்க. 2026 சீரியலை பார்த்தா 1.5 லட்சம் ஏற்றுறாங்களாம் பேங்கில். சீரியலை பாரு. அப்படித்தான் ஒரு 9 சீரியலை பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. புருஷனை போட்டு வெளியே 16 பேர் அடிக்கிறேன். மட்டான்னு அடிச்சு அவன் சட்டி இட்டிலாம் கிழிச்சு அவன் ஐயோ புஷ்பம்ன்றீங்க. இது சேனலை திறந்து பார்த்துக்கிட்டு இவன் தானாக்கா இன்னும் கொஞ்சம் நேரம் அடிங்க விளம்பரம் போட்டோன்னு வாரேன். திருப்பி விளம்பரம் போட்டதுக்கப்புறம் போய் மடியில் வச்சு என்னங்க என் ஜாமியா என் ஜீமியா அவன் சொன்னேன் போடி முண்டை நீர்மலைக்கு வராமல் இப்போ வந்தேன். நீதான் குந்தாணி முட்டை பார்த்தே அடி சேனல் வழியா. பெத்த பிள்ளை ஆயிருந்து கிடக்கு நீ ரிமோட்டை வச்சு. இன்னைக்கெல்லாம் ஒரு பொம்பளை 16 தடவை ரிமோட்டை அமுக்குச்சு. டிவி சேனலே மாறல. அப்புறம் போய் பார்த்தா அது என்னன்னா அம்பளிப்பு. இருப்பா உணர்ச்சோசப்படாத. அருமை. மருதாணி 1 லிட்டர். சாரி நீ சொல்லணும். மருதாணி 1 லிட்டரா? என்ன கோமியமா மருதாணி? எம்கேஆர் அன்பாலயத்துக்காக தூதை மூனா காவனா முகிலரசன் மற்றும் தாய்நாடு கபடி குழுவின் தலைவர் தெய்வத்திரு க முத்துலிங்கசாமி இவர் சார்பாக நினைவு பாசறை சார்பாக அன்பாலயத்துக்காக 501 நன்றி. புத்தூர் சிவசங்க மாவட்டம். எவனாவது எதிர்த்து பேசினா காசை வெட்டி போட்டுவேன். சொல்றது கூட சிவசங்கன்னு தான் சொல்லுவாங்க. நான் சொன்னா மட்டும் பட்டுக்கிறோம். சிவகங்கை மாவட்டம் நாளூர் நாடு கே மணப்பட்டி அரியநாச்சி அம்மன் மதையான குழு பழனி மதி 501 சிவகங்கை ஏஆர் போலீஸ் கோட்ரஸ் அம்பிகா தம்பி ரஞ்சித் சார்பாக 101. 100 ரூபா குறையுதுரா. இங்க வரா 100 ரூபா கொடு. இது ஆட்டை போட்டாங்களா? யார் சார்பாக? மதையான குழு சார்பாக எனக்கு பொன்னாடை ஓத்து கௌரவப்படுத்துறார். சாப்பிடுவியா சாப்பிட மாட்டியா? கல்யாணம் ஆயிடுச்சுல? ஆம்பளை பிள்ளை கருப்பேன். 2 பிள்ளை இருக்கா? கருப்பு பைய பரட்டி போட்டு எங்க ஐயா பிடி தொழிச்சுதான் என்னை அடி வாங்கி விட்டார். எங்க ஐயா பெரிய கோடாங்க. அந்த காலத்தில் நான் தப்பிச்சதே பெரும் பொழப்பு.
இந்த ஆளுக்கு பாவம் 85 வயசு இருக்கான். மானாமரில் வண்டி கிடக்காம முந்திரி பழத்தை பிறகு தின்னுக்கிட்டே நடந்து வந்துட்டேன். எங்கள் ஐயா வடக்க கம்மாயில் குளிச்சுக்கிட்டு இருந்தவர் வாமடையை பாடுறான்ட்டாரு. நான் போய் மோட்டோவர் தானே அமைக்கிட்டு இருந்தேன். இந்த ஆள் வந்தோடனே வேமா குறி சொல்லுங்க, பத்திரக்கார திரும்பிருமா. யார் இந்த 85 வயசு கிழமை. எங்கள் ஐயா டே ராதா அப்பத்தார சொல்லி அடுப்பு கறி அள்ளி சாம்பிராணியை போட்டுக்கிட்டு அந்த குளிச்சுட்டு வரேன்ட்டார். நான் சாம்பிராணியை போட்டுக்கிட்டே இருந்தேன். எங்கள் ஐயா கோடாங்க எடுத்துட்டார். அடியனே நமச்சிவாயேன் குருவே நமச்சிவாயேன் குருலிங்க நமச்சிவாயேன். அந்த 85 வயசு கிழமை சீக்கிரம் சொல்லுப்பா, பசு சத்த மாதிரி கடற்கடன்னு கேட்குது எங்க ஐயா. ஏன்னா அவதரமாராமல் நல்லோய மங்கிடாமல் கலிஜனி கரையா உனக்கும் பிறகர படுக்க முடியான் என் சிறசில் குடியிருந்து. அந்த கிழமை வேமா சொல்லுப்பா, பசு ஆறுன்னு கேட்குதுங்க. எங்க ஐயா அடிச்சாருவார். சித்திரை 2ஆம் தேதியே கருப்பேன் தொட்டி கட்டண்டா அழகு மலை கண்ணே ஆம்பளை பழ வரப்பான்னு அவன் தலையில் அடிச்சார். அந்த 85 வயசு கிழமை எங்கள் ஐயா முடியை பிடிச்சி ஒரு நேரம் விட்டேன். குடும்ப கட்டுவாடு பண்ணி 43 வருஷம் ஆச்சு. எப்படா அப்படிலாம் வரணும். சாம்பிராணி ஓட்டவொடனே என்ன ஓங்கனே நான் வயக்காட்டில் கிளம்பிட்டேன். அதில் அப்படிலாம் கொல்ல தெரிஞ்சேன். அதில் பிறந்த வந்து அவன் ஒரு பாட்டு பாடிக்கிறோம். இங்கே ஒரு பிள்ளைய தூக்கிட்டு போகிறா. ஆத்தா அத்தாய் ஆத்தா வேறு பட்டை அடிச்சிருக்கவாரு. இந்த போர்வையை துவச்சி எவ்வளோ நாள் இருக்குமோ. தென்பாண்டி தங்கப்பாண்டி பால் பாண்டி தென்பாண்டி தங்கப்பாண்டி பால் பாண்டி எத்தனை பாண்டி ஊருல இருந்தாலும் யாருக்கும் தெரியல. அந்த தென்பாண்டி ராமேஸ்வரம் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா சொன்னாலே உலக தமிழனுக்கெல்லாம் புத்துணர்வு பிறக்குமுடா. தென்பாண்டி ராமநாடு தென்பாண்டி ராமநாடு ராமநாடு ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் அடுத்திருப்பது அடுத்திருப்பது கைக்கரும்பா கைகரும்பா அப்துல் கலாம் அப்துல் கலாம் தென்பாண்டி ராமநாடு ராமேஸ்வரம் அடுத்திருப்பது கைக்கரும்பா அவர் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம் நம்ம தேச பிதா அப்துல் கலாம். அக்கினி சிறகடிச்சு ஆத்தலையே உடைத்து காட்டி ஐயா. அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி வெற்றிகளை குவித்தாரையா வெறும் பாசமிகு நம்மளா. தென்பாண்டி ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் பாம்பன் பாலம் பாம்பன் பாலம் வரை இறங்கியாச்சு. இறங்கியாச்சு. இடது பக்கம் இடது பக்கம் கைக்கரும்பா கைகரும்பா அடுத்திருக்கார் படுத்திருக்காரு அப்துல் கலாம். அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம் நம்ம தேச பிதா அப்துல் கலாம். பள்ளி சொல்லும் குழந்தைகளுக்கெல்லாம் பெற்ற தாயோடு இருந்தவனா. பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போல இருந்தவனா. கல்வி வளம் தந்தாரையா எங்களை கனவு காண சொன்னாரையா. வடமாடு வர்ணனையாளர் வடமாட்டுடைய வர்ணனையாளர் என் தம்பி கருப்பு அவர்களே. என் தென்பாண்டி என் ராமநாடு ராமநாடு ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் அடுத்திருப்பது சிங்கமா கோயில் கோடாங்கி. தென்பாண்டி ராமேஸ்வரம் நம்ம தேச பிதா அப்துல் கலாம். கொட்டம் மீது கணக்கினா தமிழக மண் மீது புகழ்ந்துவேனா. என் மீது கனகேறினார் தமிழக மண் மீது புகழ் தூவினார். இவரை எண்ணி ஆடுகின்றோம் பெரும் உத்தமனா அப்துல் கலாம். உலக கண்ட நண்டவரே
மனிதனுக்கும் தமிழ் என்ற ஒரு உணர்வு வேண்டும். ஏவுகணை நாயகன், இளைஞருடைய எழுச்சி நாயகன் அன்றே சொன்னார், நான் இறந்தா என்னையா, நான் செத்து போனால் என்னையா, நான் உரமா பூமியில இருப்பேன், இந்த உரத்திலிருந்து முளைத்து வருவதுதான் இலங்கை சமுதாயம் என்று சொன்னார் அப்துல் கலாம். நான் செத்து போனாலே என் தம்பியை பார்த்துக்கிறேன்னு சொன்னார். நல்லா பார்க்குறாங்க. அவர் சமாதிக்கு போயிட்டு ஒருத்தன் கணேஜி போயில ஓட்டிட்டு இருந்திருக்கேன். அவர் எந்திரிச்சு வந்து மறுபடியும் செத்துட்டார். இவன் திருந்த மாட்டாங்க கண்டாலிமைங்க. பற்று வேண்டும். எத்தனையோ பேட்டியில் கேட்டாங்க, நாட்டுக்காக எவ்வளையோ அணுசக்தி ஆயுதங்களை கண்டுபிடிச்சியே, எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கிய, எதுக்கு நாட்டுக்காக உழைச்சிக்கிட்டு இருக்கிய, உங்களுக்கு அப்புறம் உங்க அறிவு சார்ந்து ஒரு வாரிசு வேண்டாமா என்று பேட்டி எடுப்பவர்கள் கேட்டார். அதற்கு அப்துல் கலாம் ஐயா சொன்னார், நாட்டு பணியே அதிகமாக இருக்கிறது, எனக்கு வேண்டாம் மனைவி சொன்னார். இன்னைக்கு 16 வயசு பைய போய் அப்பாவை சொடைய நோன்றேன், சீக்கிரம் பொண்ணு வார்ப்பாய், அத்தை மகளை கேளுப்பா ஒரு மாதிரியா முணுமுணுன்னு இருக்கு. அவர் இவன் தொடைய சுரண்டார். பார்த்தா முத மாதிரி கிடையாது, வெள்ளி செவ்வாய் விரதம் இருக்க ஒரு சித்தியை பாரு, அப்போ குடும்பம் மயிறு மாதிரி இருக்கும். ஓ மை காட். கல்யாணம் என்பது என்ன? கருப்பு மாதிரி ஆளுகளுக்கு கல்யாணம் என்பது என்ன? போடா, இந்நேரத்தில் போன் வருதுன்னா கப்ளிங் தான்டா. ஆமாம், இந்நேரத்தில் அப்பாவை போன் அடிக்க போகிற, அப்பா அடித்தா நீ எடுத்து வைக்க, வேலை மதுரை பருப்பா மாத்திரை போட்டு படுப்பான்றேன். தொங்காசு கலையிடான், நம்ம பையன்தான் கருங்குளத்து முனி. கல்யாணம் என்பது என்ன? கல்யாணம் என்பது அன்றைய காலத்திலே பாட்டை மூட்டையும் காலத்தில் கல்யாணம் பண்ணதே உண்மையான கல்யாணம். கல்யாணத்துக்கு கடை வாங்கி என் பாட்டைங்க கல்யாணம் செய்யலை. 4 கீத்து கொட்டக ஓலை, ஓலைக்குள்ளே ஒரு செட்டி சாம்பார் ரசம், அவ்வளவு மோர். இன்னைக்கு பொண்ணுக்கு பீட்டி பாரு செலவே 1 லட்சம் செலவழிக்கிறேன். பொண்ணு பார்த்தா கண்ணங்கரையன் இருக்கு, தீ குளிச்சது மாதிரி. அது கிரீம் போடுறதுக்கு ஒரு ஒம்பளை. மாப்பிள்ளை பாப்பார் செம்ம புகரா இருக்கு, பவுடர் அழைச்சிட்டு வருது, அத்தின்னு பயந்து பீங்கால விழுந்து ஓடியவன். அன்றைய காலத்தில் பொண்ணு மாப்பிள்ளையை அழகா கண்டுபிடிக்கலாம். போனவனே 2 பேரும் பார்த்தா அப்படியே திருட்டு பையன் மாதிரி இருப்பாங்க. புட்டாமாவு கிச்சு 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 மீச மாப்பிள்ளைக்கு இப்படி காணுதேன். யாரை பார்த்தாலும் இப்படியே தான் இருப்பேன். பொண்ணு எத்து பல்லா இருக்கு, வாங்க மச்சேன். மாப்பிள்ளை பார்ப்பேன், மல்லாக்க படுக்க போட்டு தேங்காய் தருகலாம், வெரி நைஸ். ஆனால் நோ லிப்ட் கிஸ், உதட்டோட உதட்ட கிஸ் கிடைச்சா என்னை தையல் போட விட்டுருவேன். நோ நோ, அதுவும் ஒட்டி வரும். இவன் லேது லேது லேது. அன்றைய காலத்தில் கல்யாணம் பண்ணவனையே ஒரு போர்வை ஊதாவும் ஜவப்பு இருக்கும். அந்த போர்வை இந்த தண்டி தலாணி கொண்டு போய் அந்த கருவில் படுங்கடா, படுத்து வருவாங்க, 2 பிள்ளைய தூக்கிட்டு வருவாங்க. ஏன்னா படுத்தோன்னே எப்படின்னா புள்ள வரும், ஏற்கனவே அந்த வேலை பார்த்துருப்பாங்க, மூடிக்கிட்டு இரு. இன்னைக்கு பார்த்தா பொண்ணை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே பந்தி ஓட்டுறாங்க. யாரு மாப்பிள்ளை யாரு பொண்ணுன்னே தெரியாது. 50 பேரும் மேக்கப், 50 பேரும் கல்யாணம் வேட்டி கட்டிட்டு வரேன். ஒரு போனவனே ஒரு கிளவி சொன்னிச்சு, நல்லா இருந்தா பொண்ணு, லட்சணமான பொண்ணு, அடாடாடா மசுருலாம் குண்டிக்கு தொங்குது, நல்லா இருந்தா. அந்த பிள்ளை சொன்னிச்சு, நான் இலை எடுக்க வந்த ஒம்பளை. இலை எடுக்க வந்த ஒம்பளைக்கு எதுக்கு அந்த காலங்கள் மாறிக்கிருச்சு. பெண்கள் எல்லாம் அப்பெல்லாம் பெரியவங்க வந்து புருஷன் சொல்றத பூரா கேட்குங்கப்பா. ஏய் கருப்பாயி, என்ன வரப்போட்டிட்டு வந்தேன், மேலே இதாக இருக்குது, ஒரு நாட்டுக்கோழியா நசுக்கு, சரி சரி அவ்வளோ. இப்போ சொல்ல முடியாது. சுமிதா உடனே அவங்க, என்னடா அருமையான கேள்வி, என்னடா என்னடா இவன் உதுத்துருவேன் அந்த கப்ளிங்காக, காரிக்கிட்டு துப்புடா, வெதரில் கூட விளக்கமா சாடுறா, எழுந்து பேசினான்னு தெருவில் தெரிவேன். சொல்லுடா, தோசை சொட்டு கிரேவி வை, முடியாதுடா டயர்டா, வெளியில் பிறகு தின்ட்டு வாடா, ஓகே ஓகேடா, இல்லை வீடாவே. எப்படி அப்பெல்லாம் சாராயம் தான் ஃபேமஸ். சாராய போதையை இறக்குவது யாருன்னா, இன்னைக்கு குடிச்சு விட்டு சாக்கடையில் படுத்து கிடங்க, 2 சீரட்டு அடிச்சா போதை இறங்கிடும், சீட்டு விளையாடலாம், தாயம் விளையாடலாம். அன்னைக்கு போதை இறக்குற கருவி யாருன்னா பொண்டாட்டினேன். ஒவ்வொரு ஆளு குடிச்சு விட்டு வரும்போது பார்த்தா இங்கிருந்து ஊர்ல மொத்தங்கும்மா, எவனையும் பார்ப்போம், மாட ஊரே கூப்பிடுவேன், ஊர்ல அரைஞ்சா பட்டாக்குன்னு படுத்துக்கிறேன், நான் செய்தி விடி வாங்க வந்தேன். அன்றைய காலம் அப்படி இருந்துச்சு. பொண்டாட்டியை கூப்பிட்டு ஒவ்வொரு ஒம்பளைக்கும் அடிச்சா உலக்கையை தூக்கிட்டு அடிப்பாங்க. உலக்கையை தூக்கி அடிக்கும் போது பானுமதியை அடிக்கும் போது புவனா வீட்டுக்கு ஓடும். புவனா உரிய பானுமதியை பாவாடையோட போட்டு அடிச்சுட்டு இருப்பேன். ஐயோ எந்த அடிய கண்டால் உன்னே தேடி வந்தேனடி அப்படின்னு அங்கிருந்து அங்கே கருப்பாய் வீட்டுக்கு ஓடும். கருப்பாய் உரிச்ச சங்கில் மிதிச்சு கிடப்பேன். அங்கிருந்து இங்கே ஓடும். காலையில் வெளியே இருக்கும்போது ஒவ்வொரு ஒம்பளையும் சீமக்கரவு தூரில் உட்காந்துக்கிட்டு
அப்பத்தான் பேச நேற்று குறுக்குள்ளேயே அடிச்சுட்டாட்டி அது என்னை தொடைய விழுந்து கடிச்சாட்டி உன் வீட்டுக்கு ஓடியாந்து என்னைய சங்கில மிதிச்சிட்டாக்கா பேச முடியல நீ வரும்போது பார்த்தேன் கண்ணில் மிதிச்சு விட்டேன் வாத்தா வாத்தா இப்போத்தான் வர்றியா குடல் கூட்டில் உப்பு இருக்கானுவார் போத்தா பொண்ணாடத்து வந்திருக்கியா 1000 ரூபா விடுன்னு பொண்ணாட வேணாம் போ அத்தை தண்ணி செயின் ஓட்டுக்க வட்டிக்கு விடுவோம் போல மாடு சுத்து மாடு எங்கள் ஆத்தா வட்டிக்கு விடுற தெரியுதே மினுக்குறியே வட்டிக்கு விடுற ஆளுகள்லாம் நீ சொல்கிறேப்பா காலகாலத்தில் காலு கையில் விழுந்தாது கொடுத்த காசை வாங்கிருங்க அரசாங்க சட்டம் போட்டிருக்கு வட்டி கொடுத்தவன் போய் பேசினேன்னா வட்டிக்கு வாங்கினவன் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணால் 7 வருஷம் செய்யலாம் அது தெரியாமல் எங்கள் ஊரில் ஒருத்தன் செம்பரியாடு மேட்சன் வட்டிக்கிட்டு இருப்பேன் போல் வேகமாக போய் காலையில் தண்ணியை போட்டு காசை கொடுக்குறியா உன்னை வெட்டவான் அவன் கயத்தை போட்டுக்கிட்டே நின்றுருக்கேன் என் கொலைக்கு காரணம் நீதாண்டான் உடனே இவன் அடிச்சிருக்கேன் நான் காசு வாங்கவில்லை நீச்சல் தண்ணி விட குடிச்சிட்டு போகிறேன் அந்த காசு வெற்றிவேலு முருகனுக்கு அரோகரா வீரவேலு முருகன் அரோகரா வேணா பாட்டு தாண்டா வேணா மதம் பழக்க அன்றாட வேர்வ சிந்தி ரத்தம் சிந்தி உலஜகாலே என் அண்ணன் தம்பிகளா குடிச்சிட்டு வேலைக்கு போகாம படுத்து கிடந்தா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் குடி போத என்னால கடை வாங்க சொன்னோம் இந்த கடனை வாங்கி குடிச்சு பொண்டாட்டி பிள்ளைய பார்க்காம வீட்டுல படுத்து கிடந்தா ஓ வீடு பக்கத்து வீட்டுக்காரனுக்கு சொந்தமாயிரம் வேணா மது பழக்க வேணா குடி பழக்க
ஐயா பாட்டா பாடுறேன். ஹலோ 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 ஹலோ. காட்டு வள்ளி போற உன்னை கவலைப்படாத, காட்டு புள்ளி வள்ளி மறிக்கும் கலங்கி நிக்காத, கல்லண பேரு சொன்ன புள்ளி ஒதுங்கும் பாரு. ஆமா குளத்தர் பேரு சொன்ன புள்ளி ஒதுங்கும் பாரு. காட்டு வள்ளி போற உன்னை கவலைப்படாத, காட்டு புள்ளி வள்ளி மறிக்கும் கலங்கி நிக்காத, கல்லண பேரு சொன்ன புள்ளி ஒதுங்கும் பாரு. ஆமா நாளூர் நாடு கல்லண பேரு சொன்ன புள்ளி ஒதுங்கும் பாரு. வீரமுள்ள ஜாதி ஐயா தேவரையா வாரிசையா, வீரமுள்ள சாதி ஐயா தேவரையா வாரிசையா, வீரமுள்ள ஜாதி ஐயா தேவரையா வாரிசையா. அத்திமரம் பாரு இது பேசுது இவங்க பேரு. ஆமா அத்திமரம் பாரு இது பேசுது இவங்க பேரு. காட்டு வழி போற உன்னை கவலைப்படாத, காட்டு புள்ளி வழி மறிக்கும் கலங்கி நிக்காத, முக்குளத்தொரு பேரு சொன்னா புள்ளி ஒதுங்கும் பாரு. ஆமா கல்லண பேரு சொன்னா புள்ளி ஒதுங்கும் பாரு. நாயத்துக்கு கட்டுப்பட்டான் நீதிக்கு தான் ஒத்துக்கிட்டான், நியாயத்துக்கு கட்டுப்பட்டா நீதிக்கு தான் ஒத்துக்கிட்டா, நாயத்துக்கு கட்டுப்பட்டான் நீதிக்கு தான் ஒத்துக்கிட்டான். நாளூர் நாடு பேரு சொன்னா புள்ளி ஒதுங்கும் பாரு. ஆமா நாளூர் நாடு பேரு சொன்னா புள்ளி ஒதுங்கும் பாரு. காட்டு வழி போற போற காட்டு வழி போற உன்னை கவலைப்படாத, காட்டு புள்ளி வழி மறிக்கும் கலங்கி நிக்காத, கல்லண பேரு சொன்னா புள்ளி ஒதுங்கும் பாரு. ஆமா மரவண பேரு சொன்னா புள்ளி ஒதுங்கும் பாரு. ஆமா அகமுடைய பேரு சொன்னா புள்ளி ஒதுங்கும் பாரு. ஆமா குளத்தர் பேரு சொன்னா புள்ளி ஒதுங்கும் பாரு. அதான் அந்த தங்கத்திட்ட அந்த காசை வாங்கடா ஐயா. ஐயா கமிட்டி 50,000 ஐயாட்ட கொடுங்க. ஆமா இது வேற குழப்பல மண்ணலி போட்டுருவாங்க. சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை வட்டம் நாளூர் நாட்டை சேர்ந்த இலுப்பகுடி கிராமத்திலே நம்மளை எல்லாம் காத்து அருள்வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பிள்ளையார் சுழி போட்டு செயலதும் தொடங்கு ஸ்ரீ சக்தி விநாயகர், ஸ்ரீ இளமனாட்சி அம்மன், ஸ்ரீ சாத்தாருடைய ஐயனார், ஸ்ரீ வெஞ்சாங்கரை சின்ன ஐயன், ஸ்ரீ கூமுத்தி ஐயனார் ஆகிய 48 நாள் மண்டப பூஜை விழாவை முன்னிட்டு இன்றைய தினம் இலுப்பகுடி கிராமத்தார் ஒன்றுபட்டு இந்த நாடகத்தை அமைத்து ரசித்தாலும் வெளியூர்லிருந்து நாங்களும் இந்த கிராமத்துக்கு வருகிறோம் என்று வருகை தந்த வெளியூர்லிருந்து வருகை தந்த என்னுடைய அண்ணன் தம்பி அத்தனை பேர் அன்போடு ஆசையோடு நடக்கக்கூடிய நாடகம் இதுதான். இந்த இலுப்பகுடி மண்ணுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். இந்த வெளியூர் என் அண்ணன் தம்பி அத்தனை பேர் பாதத்துக்கு நன்றி. அங்கிருந்து 2 வீலர் எடுத்துக்கிட்டு உள்ளூருக்காரங்க உணர்ச்சியா பார்க்குறியா தங்கம் பூரா நிற்கிது. விதி ஊவா நீ நிற்கிற ஆள் கவலைப்படாத, நீ 16 தடவை ஒன்றுக்கு வந்து வரலாம். ஊட இருக்க ஆள் லேது 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 ஒன்றுக்கு வந்துச்சுன்னா பேம்பஸ் 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 இல்லை, அதால சட்டியிலே மூண்டுக்கிட்டு வடிச்சு விட்டு போ. தம்பிக்கு ஏதாச்சும் பேம்பர்ஸ் வாங்கி கொடுனேன். அப்படியா? அவன் தலையில இரு. ஐயா சரி, வள்ளிதர்ம நாடகத்துக்கு பூவந்தி உயர்திரு சார்பு ஆய்வாளர்கள் தலைமையிலும் இலுப்பகுடி கிராம நிர்வாக அலுவலர் இவன் முன்னிலும் தமிழகத்திலே தலை சிறந்த நாடகங்கள் ஒன்றுபட்டு இந்த சிமெண்ட் மேடையில் உட்கார்ந்து பவுடர் போட்டு நடிக்கக்கூடிய நாடகமா. சரி, வள்ளிதர்ம நாடகம் உங்கள் மத்தியில் விமர்சையாக நடைபெறும். நடிப்பு வேந்த நடிப்பு மன்னன் உங்கள் அபிமான நட்சத்திரம் புதுக்கோட்டை மண் கண்டெடுத்த பி.கே. ராஜாராம் அவர்கள் இந்த மேடையிலே வேளன் வேடன் வருத்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். குயிலுக்கு இணையாக பாடக்கூடிய பைந்தன் செல்வி பார்ப்பதற்கு கண்ணங்கரேன் என்று இருப்பார்கள். அது நிறமே அதே, தமிழுடைய நிறமே கருப்பு தான். இப்போ போய் பார்த்தீங்கன்னா இதை எல்லாரும் வெளியே மான்றீங்க. ஆனால் பாட்டு பேச்சு அடாடாடா நம்ம பார்த்த மாதிரி கைதட்டுவே. வள்ளி வரும்போது எல்லாரும் வீட்டில் போய் தூங்கிடுவேன்.
என் அன்பு சகோதரி தோரங்குறிச்சியை சேர்ந்த எம்ஏ பள்ளி அம்மா எம்ஏ படிச்சிருக்கானே. ஆத்தா பையன்சில் எம்ஏ படிச்சுன்னா மெடிக்கல் போய் வேலை ஆக்காதா. எம்ஏ ரேணுகாதேவி அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்து கொண்டிருக்கிறார். பாட்டுக்கண்டு பிறந்து பாட்டுக்கண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். என் அன்பு மாப்பிள்ளை உடப்பம்பட்டியை சேர்ந்த கார்த்திக் ராஜா அவர்கள் நாரதராக தோன்றி உங்கள் அன்பை பெற காத்து கொண்டிருக்கிறார். ஆறுமுனிய கலையரசு பின்பாட்டு இசை அமுது இழுப்பகுடி கிராமத்தார்கள் சமைக்கும் போது உப்பு பாப்பாக அது பாப்பாக நமக்குள்ளேயே சண்டை வந்துடும் இருக்காது. ஹோட்டலில் சாப்பிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. 7:45 இலையை போட்டு உக்காந்தவன் ஒக்கூரில் அந்த கடை தோசைக்கல்லையே பரட்டி தின்றுருக்கேன். இவன் எடுத்தேன் இவ்வளோ நேரம். என் தம்பி இலச்சவன் சோறு விட முடியாது, இலச்ச ஒம்பளை மட்டும் குடியிருக்க முடியாது. வெரி டேஞ்சர் ப்ரோ. 16 தோசை 70 இட்லி மாஸ்டரோட துண்டு 2 அதையும் சேர்த்து திம்பேன் சட்னியை வச்சு. வெரி கொடூரம். சம்சா மட்டும் அன்னைக்கு தின்றுருக்காண்டா. 16 சம்சா தின்ட்டு உருளைக்கிழங்கு இல்லைன்னு சொன்னோடனே வெறுங்கிழங்கு எடுத்து தின்றுருக்கேன். வெரி டேஞ்சர் தின்னி கொதிமை. எனது அன்பு தம்பி புதுக்கோட்டை புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த எத்தனை பாடல்களை நான் பாடுவேன். அதற்கெல்லாம் நான் ரசிப்பேன். இந்த தம்பி ஆறுமணி சக்கரவர்த்தியை பிடிச்ச பாட்டு என்னன்னா பெத்த தாய் பாட்டு பாடும்போது அழுகாதாலையும் அழுக வைப்பேன். ஏன்னா மிளகாத்தூள் வீசுவேன். தம்பி இவங்க பூரா அழுத கண்ணீர் துணி துவைச்சாலும் போகக்கூடாது. ஏதாவது செஞ்சு விடு. இடியப்பம் தரத்தினை பிடிச்சி ஆட்டிடுச்சு. அன்பு தம்பி புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த டிஆர் மணிகண்டன் அவர்கள் ஹார்மோனியம் பெண்பாடல் மணி காலெஞ்சு குனி அண்ணே எல்லாரும் அழுகிற மாதிரி பாடணுமா அண்ணே? அதுக்கு ஏன் நீ அழுகிற? எனக்கு ஃபீலிங்கா இருக்குடா. அதுக்கு இல்லை, இன்னும் கொஞ்சம் ஏற ஓடணும்னு வயிறு காலியா இருக்குன்னு நினைக்கிறேன். கேறு கேறுன்றேன். இந்த பாடுறேனே அழுகணும்ப்பா. சுச்சுவேஷன் அதான். ஓகே வச்சுட்டாலும் நக்கி தள்ளிடுவேன். அல்லோ அல்லோ அருமையான பாட்டு. இன்னும் பாடவே இல்லடா. அலோ அந்த அர்ச்சனை சீட் வருதுனே. வாங்க இல்லைதான் வந்திருக்கு வாங்கிக்கோங்க. வல்லையாம்பா பொம்பளைய பார்த்துட்டு வரமாட்டேன். ஓ அங்கேயே போய் பாடு. இந்த பாரு நாளூர் நாடு வடமாடு புகழ் இழுப்பகுடி கொடூரமா ஆதிக்காலை உரிமையாளர் எங்கள் அண்ணன் பால்பாண்டி பயலுக கொடூரமா 301 என்னத்தான் கொடூரமா செய்ய போறாங்களோ. நீரின்றி அமையாது ரூபாய் அமையாது உலகு என்று குரலுக்கு ஏற்ற எம்கேஆர் உறுதுணையாக இருக்கும் அன்பு அண்ணன் ஹார்மோனியம் பின்பாட்டு மணிகண்டன் அவர்களுக்கு தூதை தாய்நாடு கவலை குழு சார்பாக 101 அந்த 100 ரூபாய் அவன்கிட்ட கொடுத்துரு. இந்த 100 ரூபாய் கொடு, 50 ரூபா கொடு, அதையும் சேர்த்து கொடு. அவன்கிட்ட சட்டி எடுத்து போடட்டும். மாப்பிள்ளை எம்கேஆர் அவர்களுக்கு வேம்பத்தூர் முத்துராமன் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் சார்பாக 201. நன்றி மச்சான். ஊராட்சி மன்ற துணைத் தலைவராக இருந்துக்கிட்டு 201. அந்த கருப்பே காக்கட்டு பாருங்க. அங்கே இடியப்பா வைக்கிறேன். சோனா பேரன் சிக்கு புக்கு ரயிலே கலக்குது பாரு ஸ்டைலே. சிக்குவாலா சிக்குவாலா மயிலே ஓகே அப்படி தூளே. செடிக்கு செடி நடுவே செடிக்கு செடி நடுவே என்ன பார்த்தா ஐயா நீ பேண்ட உண்டிய செடியை வச்சு துவச்சா இலை நொப்ப முண்டை நாடத்துக்கு வந்தியா கேரத்துக்கு வந்தியா. ஆத்தாணி இல்லேனா ஆதரிக்க யார் இருக்கா?
புது சேலை வாங்கி வந்தேன் உன்னை புதைச்ச இடம் பார்ப்பதுக்கா எத்தனை பிறவியோ இனி உன் முகத்தில் நான் முழிக்க எங்க போய் தேடுவானம்மா பட்டக்கடனை நான் நீ இல்லைன்னா ஆதரிக்க யார் இருக்கா புது சீலை வாங்கி வந்து உன்னை புதைச்ச இடம் பார்ப்பதுக்கா எத்தனை பிறவியோ இனி உன் முகத்தில் நான் முழிக்க எங்க போய் தேடுவானம்மா பட்டக்கடனை நான் அடைக்க நான் கண்ட கனவுல அந்தவனோ எரிஞ்சது அந்தவனோ நீ என்று அப்புறமா தெரிஞ்சது நான் கண்ட கனவுல அந்தவனோ எரிஞ்சது அந்தவனோ நீ என்று அப்புறமா தெரிஞ்சது கஷ்டப்பட்ட காலத்திலும் நீ கலகலன்னு சிரிச்ச கந்தாங்கி சேலையிலேயே கண்ணீரை தொடச்ச ஆத்தா நீ இல்லைன்னா ஆதரிக்க யார் இருக்கா புது சேலை வாங்கி வந்து உன்னை புதைச்ச இடம் பார்ப்பதுக்கா கடைசி மூச்சு நிற்கிறப்போ என்ன தாய் நினைச்ச கலங்கிடுவான் புள்ள இன்னும் சாவ கூட மறைச்ச கடைசி மூச்சு நிற்கிறப்போ என்ன தாய் நினைச்ச கலங்கிடுவான் புள்ள இன்னும் சாவ கூட மறைச்ச திருநீர் பூசுன கை திருநீராய் ஆனதோ திருநீர் பூசுன கை திருநீராய் ஆனதோ திரும்ப வந்து பார்க்கிறப்போ தெய்வம் எங்கே போனதோ ஆத்தா நீ இல்லைன்னா ஆதரிக்க யார் இருக்கா புது சேலை வாங்கி வந்து உன்னை புதைச்ச இடம் பார்ப்பதுக்கா என்ன போல பாவி யாரும் இங்க வந்து பிறக்கல என்ன போல பாவி யாரும் இங்க வந்து பிறக்கல சொல்லி வைக்கும் குடுப்பனையும் எனக்கு இங்கே கிடைக்கல என்ன போல பாவி யாரும் இங்க வந்து பிறக்கல சொல்லி வைக்கும் குடுப்பனையும் எனக்கு இங்கே கிடைக்கல ஏ கண்ணத்துல விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும் ஏ கண்ணத்துல விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும் ஏ கண்ணத்துல விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும் அம்மா எல்லா கடவுளப்போ அம்மானு 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 ஏ கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும் அம்மா எல்லா கடவுளப்போ அம்மானு அம்மா எல்லா கடவுளப்போ
பெத்த தாய் புகழை பாடியதற்காக தம்பி வாழ்த்துக்கள். நீ நல்லா 100 ஆண்டுகள் நல்லா இருற. கேபிஎஸ் டிரான்ஸ்போர்ட் இழுப்பகுடியைச் சேர்ந்த உறவுகள் சார்பாக ரூபாய் 201. நன்றி நன்றி. மிருதங்க சக்கரவர்த்தி மிருகமதுவான் கோடைகடி குமரன் எங்களது கோயில்பட்டியைச் சேர்ந்த செல்வம் அவர்கள் மிருதங்கத்தை அடிப்பார்கள். சீட்டு காசு தரேன். பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி புதுக்கோட்டை எனது அன்பு அண்ணன் ஏகே அருள் அவர்கள் ஆளுண்டை செய்வார்கள். அருள் போதும் போதும் போதும். சிறந்த முறையிலே இங்கே தாளத்தை கொண்டு பேக் என்று முழித்துக் கொண்டிருக்கிறார் என அன்பு அண்ணன் புதுக்கோட்டை. நீ சொல்றதுக்குள்ளே பஸ் கமுதி போயிடும். வாப்பா இங்கே நீலகண்டா வா. அவெல்லாம் வாச்சு பேர் வாங்கினாக சம்பளம் கொடுப்பேன். உனக்கு சந்தேகமாக தான் இருக்கு.
நான் பாடுற பாட்டுக்கு தாளம் போட்டேன்னா ஜம்பளம் தரேன், உளுந்தோட வாங்கி தரேன். எந்த சிக்கல் இல்லைல்லடா. வா எக்கோ வை. அருமையான பாட்டு. அந்த லிரிக்ஸ் இல்லாட்டாலும் நக்கி தள்ளி அந்த பாட்டுலாம் கிடையாது. நீ மூடிக்கிட்டு இரு. நீ தலையிட்டுனா தலைக்கு 300 ரூபா கட் பண்ணிடுவேன். நீ விசிறியை வச்சு மண்டையை மூடு. அந்த லிரிக்ஸ் அடிக்கும். மந்தையில் நீ மணித்தேரு சிந்துவதே கண்ணீர் மாடு முட்டி கோபுரமும் சாயாதடா மன்னவனே சிங்கத்தை போ நடைபோடடா. இல்லை ராகம் பாடுறதுக்கு இது முகாரி முண்டை தொலைஞ்சு போக ஆர்வ கோளாறு கட்டரம்பு கடிச்ச மாதிரி அடிச்சுட்டு இருக்காண்டா. கிண்ணா 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 கிண்ணா. அந்த சங்கராபுர ராகத்தை எடுத்து கொடுக்கணே. இப்போ வேற பாட்டு. மதினி நமத்தோட வாரே என் மாமே செத்தாண்டா. மதினி நமத்தோட வாரே பருப்பு கடை இலை நீர்மலை குத்து குத்துறா. பார்த்தாக்கா ஆளு ரொம்ப உருக்கு. இந்த கிளம்பிட்டால ஏன் இவன் அருண் கம்பெனியில் வேலை பார்த்தோம்டா. அந்த சின்ன பிள்ளைய பார்த்தேன்னா கிண்ணியா 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 எல்லா பாட்டுக்கும் ஒரே குத்தாடா மாவளை கெடுக்கிற மாதிரி. சாமி அழைக்க போறேன். இடியப்பம் முட்டாங்க கருப்பனுக்கே இடியப்பம்னா ஐயனாருக்கு பறித்து போலாடா. நாளொரு நாடை காத்து கொண்டிருக்கின்ற இந்த எழுப்பகுடியில் இருக்கக்கூடிய இந்த சாத்தாரோடைய ஐயனாரு சின்ன ஐயன் கோமத்தி ஐயனாரு எங்க ஆத்தா இளமனாச்சி அம்மை 18ஆம் படி பெரிய மதுரை பாண்டிமுனி கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வர 600 வருஷம் உடமறந்த அம்படுக்கும் கள்ளிசேரி காளிமுனி ஐயா ஒத்த காலை சப்பானி ஒரு கால நொண்டியா சாமி இருக்கா அதிகால ஐயாக்க உள்ள கால பழைய கிழமைங்க கட்டி காத்த சாமி இந்த எழுப்பகோடி இந்த வாரிசுகள்லாம் வணங்க வச்ச அந்த தெய்வம் இருக்கா. அதே மாதிரி பொம்பளையால ஆடுங்க பக்தியோடு ஒரிஜினல் சாமியாடி மட்டும் ஆடு. எவனாவது இலவட்ட பைய போட்ட பீருக்கு குதிச்சேன்னா ஒரு மிஷின் வாங்கிட்டு வந்திருக்கேன் 13,000 வாங்கிக்கிட்ட வைப்பேன். மியா மியாண்டுச்சுன்னா சொத்தேன் கிரண்ட காலோட ஒடிச்சு. இப்போ இலவட்டை வந்து மங்கு மங்குன்னு தப்பி ஆடின முண்டை தனியாக ஆடணும். பொம்பளை பிள்ளை இங்கே இருக்கா அங்கே தான் போய் ஆடி போறேன். அங்கே போய் ஆடிக்கிட்டு அந்த பிள்ளை எப்பா இவனை தள்ளி போச்சு அண்ணே அர்ச்சனை சீட்டா அவனை வர சொல்றான். வானே ஒன்றும் செய்ய மாட்டேன். சத்தியமா ஒன்றும் செய்ய மாட்டேன். வா வா கூச்சு கூச்சு ஜோ 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 என் கண்மணி நீ உறங்கு. இது தாசில்தார்ட்ட கொடுக்குற மனுடா. மானாமதுரை மிளகனூர் என் அன்பு சகோதரர் செல்வமாரி சார்பாக 201 எம்கேஆர் அன்பாலயத்திற்காக அன்னதானத்திற்கு பூவந்தி யோகா கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியர் கண்ணனை சார்பாக 501 எஸ்பிஎம் மாட்டுக்கறி மாட்டுக்கறி அருண் பிரதர்ஸ் வண்டியூர் மதுரையைச் சேர்ந்த உறவு சார்பாக 201 திருமாஞ்சோலையில் முளப்பாரி உற்சவ விழாவை முன்னிட்டு முதலாக அறிமுக நாயகனாக வள வந்து இன்று நடக்கும் நாடகத்தில் வெற்றி நாயகனாக இருக்கும் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு எனது வாழ்த்துக்கள். ஆமாம் இந்த பகுதிக்கு நான் வந்த மேடை திருமாஞ்சோலை. அந்த கிராமத்தார்களுக்கெல்லாம் நன்றி. நான் சிறு வயதிலேயே இந்த பகுதியில் வந்த மேடை திருமாஞ்சோலை கிராமத்துக்கு தான் வந்தேன். இப்படிக்கு சண்முகம் ஸ்ரீ மருதமலை முருகன் எங்கள் அண்ணே முருகன் அண்ணே இட்லி கடை அன்பு மகன் எங்கள் சித்தப்பு முருகா இட்லி கடை ஆத்தா ஆத்தா ராதாகிருஷ்ணன் சார்பாக என் சித்தப்பேன் முருகன் இட்லி கடை மற்றும் என் உறவுகள் சார்பாக திருமாஞ்சோலை உறவுகள் சார்பாக இம்புட்டு எழுதி தாயில் உள்ள 200 ரூபாடா. அது பேப்பயமே சித்தப்பாய் எங்கன்னு இருக்க உன் கிட்னியை ஒதுக்குனேன். ரெடியா? ஹலோ ஹலோ எக்கோ வைங்க. ஹலோ 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 பதினாடு பொல்லாத சிவகங்கை நன்னாடு சிவகங்கை நன்னாடு ஓடி வரா சிவகங்கை சிமையாண்ட நாயத்துக்கு நீதிக்கும் கட்டுப்பட்டா என் கொல்லங்குடி வெட்டுடையா அலியம்மா கொஞ்ச நேரம்
இந்த இழுப்பகுடியில உள்ளே உங்க அண்ணே ஐயனாரு குதிரையில ஜவ்வாரி செய்ய நேரமாச்சு. தாயி சொன்ன சொல்லும் மாறாது இழுப்பகுடி ஐயனாரு நீ சொல்வாக்கு தப்பாது. என்ன நினைக்குது இந்த குலங்காக்க வந்த இழுப்பகுடி ஐயனாரு என்ன நினைக்கிறாரு? இந்த கூட்டத்துல எந்த குதிரடா என் ஐயனாரு உன் சொந்த குதிரை அது நலையில நம்ம கிழவெங்கிழவி ஓடையில இந்த இழுப்பகுடி சாமிக்கெல்லாம் இங்க மாலையும் தேங்காய் வளமும் பூஜை சாமானும் இந்த ஐயனாருக்கு இங்க உள்ள இந்த காளியாத்தா மாரியாத்தா ஒன்றாக்கி நம்ம இங்க மாலையும் தேங்காய் வளமும் வாங்க கூடாதுன்னு மாட்டு வண்டி கட்டிய இந்த இழுப்பகுடி கிழவே மயிலக்கால ரெண்டு ஊட்டிய எந்திரிச்சு ஆடுதாயி அங்க கனத்த வர ஏத்தி இந்த ஐயனாருக்கு வளர்த்த கரிமாடு ரெண்டு ஊட்டி மதுரை 5 லட்சம் விதியா அம்பியாவதி வட்டணம் போய் அங்க தாளம்பூ மாசத்துக்கும் மதுரை தல்லாகுள்ள ரோட்டுக்கு சிரிச்ச முகத்துக்கும் அங்க சிம்மக்கல்லு வீதிக்க அத்தீரம் வாஜத்துக்கு அணக்கல்லு ரோட்டுக்கு இந்த ஐயனாருக்கு கோட்டு உருமாளுக்கு நம்ம கிழவன் கோரிப்பாளையம் ரோட்டுக்கு அங்க தேங்காய் வளத்துக்கு தேர முட்டிக்கு விதிக்க அங்க பூப்பாரம் தானே அத்தி இந்த ஐயனாருக்கு புள்ள மாடு ரெண்டு ஊட்டி மேல மட வழியில மாட்டு வண்டி வரையில பூவாடைக்கு பாண்டி முனி வண்டிய மறிக்கிறேன் பாண்டி முனி ஐயா. அப்ப நம்ம கிழவன் சொன்னாராம் பூவாடைக்கு இந்த பொல்லாத பாண்டி முனி வந்துருச்சு. எங்கடா நான் மனசில அனிதினமும் மண்டியிட்டு வேண்டிய இழுப்பகுடியில உள்ள ஐயனாரக்கானா அப்ப வண்டி மூக்காணி கட்டையில கிளவன் உட்காந்து அட தட்டுடா மாட்டான் போவான். இழுப்பகுடி ஐயனாரு எந்த சாமிக்கும் புடி கொடுக்க மாட்டாதடா. இந்த கல்லர் படையில பிறந்துட்டு இந்த மூவேந்தர் குலத்தில் பிறந்த மக்கள் நீங்க இன்னைக்கு கரையில்ல அக்கம்மா நீங்க கரையில்ல அக்கம்மா ஐயனாரு நீ கும்புள்ள அக்கால 18ஆம் படி கருப்பு நீ வேறுவிடா நாத்து கொஞ்ச நேரம் இந்த ஐயனார கூட்டிக்கிட்டு அட ஆளுயர வீச்சருவா நார வர கலப்பு 48 மடையாண்ட ராமன் நாட்டு கரும்பு அந்த மலையாள நாட்டில என் ஜீமேன் கருப்பனை வச்சு வளர்க்க முடியலடா. நீ மலட்டாட்டு தண்ணில வந்து நீ 18ஆம் படியான்னு பேரு வச்சது உண்மையானா கொஞ்ச நேரம் இழுப்பகுடியில நீ எந்திரி 18ஆம் படி கருப்பா கள்ளிசரி நல்ல கம்மாயா நாம் பிறந்த கலியரி நல்ல கம்மாயா என் சீனா முனியாண்டிக்கு உடமரம் தாண்டா வடுக்க எந்திரிச்சு வாடா முன்னாடி ஊத்து தண்ணி வத்தலே என் முனியாண்டி கொஞ்ச நேரம் இந்த இழுப்பகுடியில பாட்டங்க ஆண்டா சாமிய கூட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் நீ அரும்பு குறையாம நீ எந்திரி காளி முனியா தங்க நல்ல முடியாருவா சாமி முடியாருவா தங்க நல்ல முடியாருவா சாமி முடியாருவா எனக்கு நீ பயப்படுற நாட்டு மக்களை காக்கிற உண்மையானா இந்த நாடு நாட்டு சாமி எந்த சாமி முடி கொடுக்காது தங்க நல்ல முடியாருவா சாமி
ஓடி வாடா ஓடி வாடா கருப்பு ஓடி வாடா ஆடி வாடா ஆடி வாடா ஆவேசமா ஆடி வாடா நீ ஓடி வாடா அண்ணே வந்து நேரமாச்சு இந்த இளமராஜு தங்கச்சியா தேடுறாங்க ஓடி வாடா ஓடி வாமா ஓடி வாமா நீ ஓடி வாமா ஆடி வாமா ஆடி வாமா ஆவேசமா நீ ஓடி வாமா ஒரு காலி நுண்டியடா கருப்பு நுண்டியடா ஓடி வாடா கருப்பு ஓடி வாடா ஆடி வாடா ஆடி வாடா நீ ஓடி வாடா ஓடி வாமா சொன்ன சொல்லு மாறாதடா கருப்பே மாறாதடா சொல்வாக்கி அப்பாதடா கருப்பே அப்பாதடா சொன்ன சொல்லி மாறாதடா சொல்வாக்கி தப்பாதடா கருப்பு தப்பாதடா மாறாடா ஓடி மாறாடா எங்கெல்லாம் மாறாடா கருப்பு ஆடடா ஓடி மாறாடா எங்க கருப்பு மாறாடா தங்க கருப்பு ஓடி வந்தாடா எங்கெல்லாம் ஓடி வந்தாடா எங்க கருப்பு தங்க கருப்பு கண்ணலே ஓடி 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 மாறாடா எங்க கருப்பு மாறாடா தங்க கருப்பு ஓடி வந்தாடா எங்க கருப்பு தந்தாடா தங்க கருப்பு கருப்பு எக்கோ சேர்த்து சாமி ஊரா நாலு நாட்டை காக்குதோ வாரையா இழுப்பகுடி கிராமத்திலே முப்பாட்டே ஆண்டஜான் வீரா குறையலையா சாத்தருடைய ஐயனரு நிற்கிறானையா அவன் தங்கச்சி இளவனச்சன் காக்குறானையா அள்ளி கொடுத்த சாம்பளையா அரும்பு குறையாதையா அள்ளி கொடுத்த சாம்பளையா அரும்பு முறையாதையா அள்ளி கொடுத்த சாம்பளையா அரும்பு குறையாதையா கள்ளிசரி காளி முனியந்தா கள்ளிசரி காளி முனியந்தா இழுப்பகுடிக்கு வந்துதானே நிற்கிறானையா இழுப்பகுடி கிராமத்திலே பாட்டைய ஆண்டஜாமி வீரா குறையலையா ஐயனரு துருமை இருக்கிறானையா
18ஆம் படியா இழுப்பகுடிக்கு வந்துதானே நேரம் ஆச்சியா இழுப்பகுடி கிராமத்திலே இருக்கிற சாமி எல்லாம் வீரம் குறையலையா சாமி ஊரா நாலு நாட்டை காக்குதோ மாறையா இந்த சாமி ஊரா மக்களை எல்லாம் காக்குதோ மாறையா இங்கிட்டு வாத்தா அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க ஐயா அந்த ஆத்தாவுக்கு வழி விடுங்க நீ இங்க வா ஒன்றும் சொல்ல மாட்டேன் வா சாமி காப்பாற்றாரு வா ஏன் வைக்கப்படுறேன் பயன்தானே ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை நன்றி நன்றி எம்கேஆர் அன்பாலயம் ஆதரவற்ற இல்லத்துக்காக இழுப்பகுடி கே சேகர் சித்ரா மற்றும் குழந்தை செல்வங்கள் வைஷ்ணவி வர்ஷா வர்ஷன் சார்பாக எஸ் பாண்டி வடமாடு புகழ் ஆதிகாலை இழுப்பகுடி இவர்கள் சார்பாக எம்கேஆர் அன்பாலயத்துக்காக ரூபாய் 5001 நன்கொடை வழங்கியிருக்கிறார்கள். நல்ல இதயத்துக்கு என்னுடைய சார்பாகவும் அன்பாலயத்தில் உள்ள அந்த மக்கள் சார்பாக நன்றி வணக்கம் என் அன்பு உறவுகளே. நீ ஏன்டா அப்படி தொக்கெடுத்தே மாதிரி நிற்கிற? பயப்படாதடா, நான் உன்னை என்ன செஞ்சேன்? கருப்பையும் காப்பாற்றாரண்டா, பயப்படாத. நாளூர் நாடு கிளாதரி என் அன்பு வீரர்கள் மதையான குழு வீரர்கள் சார்பாக ரூபாய் 101 கிளாதரி மதையான குழு வீரர்கள் அத்தனை பேருக்கும் தொடர்ந்து வீர விளையாட்டை விளையாடுங்க, 100 ஆண்டு காலம் நல்லா இருங்க ஐயா. நன்றி நன்றி. அதனைத் தொடர்ந்து சிவகங்கை மாவட்டம் மீனாட்சிபுரம் வடமாடு புகழ் சந்தனம் அவர்களின் சைரன் காலை சார்பாக அன்பாலயத்துக்காக ரூபாய் 201. அதனைத் தொடர்ந்து அஞ்சூர் நாடு கண்ணாயிருப்பு இளமருது பாசறை சார்பாக 501. அதனைத் தொடர்ந்து அஞ்சூர் நாடு ஏனாதி மாடுபிடி வீரர்கள் வீரன் என் தம்பி மறக்க முடியாது, என் தம்பி அஜய். அஞ்சூர் நாடு ஏனாதி மாடுபிடி வீரர் என் தம்பி அஜய் சார்பாக ரூபாய் 501. இந்த வருஷமும் நீ போகணும்டா, போய் முதல் பரிசு உனக்கு தாண்டா. நம்ம சாமி ஊரை அவன் கூட இருக்கிறான். அஜய்க்கு ஒரு கைதட்டு கொடுங்க. அவன் உண்மையிலே வீர தமிழன்டா. வாழ்த்துக்கள். மாடு பிடிச்சிட்டு சீக்கிரம் ஒரு பொண்ணை பிடிக்கணும்டா. எதுலடா அடிக்கிறேன் அஜய்? உள்ள வாடா, ரூமுக்கு வாடா. 5ஆம் நம்பர் ரூம்பு, அண்ணன் ரூம்பு தான்டா. வாடா, 2ஆம் நம்பர் ரூமுக்கு போகாதா. மருதமணி சட்டியோட படுத்து கிடக்காண்டா. வேற என்ன? அந்த அண்ணன்ட்ட வாங்க, எங்கள் அண்ணன்ட்ட அங்கே கொடுங்க. அண்ணே கமிட்டியில் கொடுக்கணுமா? ஐவாக. ஆமாம். யுஏ செந்தில்ராஜ் தேவர் எம்ஏ மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர் மூவேந்தர் முன்னேற்ற கழகம் சார்பாக ரூபாய் 501. எங்கள் அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணே. நன்றி. ஐயா பாட்டு பாடுறேண்ணே. ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை பாசத்துக்குரிய அன்பு சகோதரி புதுக்கோட்டையைச் சேர்ந்த ராணி ஸ்ரீ அவர்கள் டான்ஸ் காமிக் செம்மப்புகர் வேற அந்த பிள்ளைக்கே 100 வாசி பாரு கியாங்கியான். தற்சமயம் ஆடுகளத்திலே இந்த இழுப்பகுடி இந்த கிராமத்திலே வடமாடு மஞ்சு விரட்டிலே களமிறங்கக்கூடிய காலை சென்ற இடமெல்லாம் சிறப்பு பரிசுதனை தான் சொந்த மண்ணுக்கு எடுத்து சென்ற காலை மதுரை மாவட்டம் காரியாவற்றி அருகாமல் உள்ள மருதங்குடி மருதுடைய ஐயனாருடைய காலை. அவன் தான் நம்ம ஜூம்ப காலந்தேன். வடமாடு வர்ணனையாளர், புகழ்பெற்ற ஒரு பேச்சாளர், நான் ரசித்த ஒரு கலைஞன் என் தம்பி வடமாடு வர்ணனையாளர் கருப்பு சார்பாக ரூபாய் 201. நன்றி. உங்களை சிரிக்க வைப்பதற்காக பெருங்கொண்ட வெயிட்டை தூக்குனா எலும்பு உரியிரும் என்பதற்காக ஒரே ஒரு கேர்புண்ணை உள்ளங்கையில் வைத்துக்கொண்டு மண்டி ஓட்டு வாமம் செய்து கொண்டிருக்கிறார். மதுரை மாவட்டம் காரியாவற்றி அருகாமல் உள்ள மருதங்குடி மருதுடைய ஐயனார் அருள் பெற்றவன் ஏ மருதமணி அவர்கள் மற்றும் ஒரு நகைச்சுவை தெண்டலாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். தெல்ல தெளிவாக இங்கே ஒளி அமைத்து எந்த ஒரு சுப நிகழ்ச்சியா இருந்தாலும்
அங்கே தெள்ள தெளிவாக இசை ஒரே குழாயில மட்டும் கிடையாது, 100 குழாயிலையும் அற்புதமாக சத்தம் கேட்குது என்றால் அங்கே எங்களது திருப்புவனம் விஜயகுமார் அமைத்து கொண்டிருக்கிறார் என்ற அர்த்தம். வாழ்த்துக்கள் என் உறவுகளே. ஒலி ஒலி அமைப்பு திருப்புவனம் விஜயகுமார் ஆடியோஸ். விஜயகுமார் வளர்ந்து வரும் அஞ்சூர் நாடு செம்பூர் SMA முனியாண்டி சாமி குழு வடமாடு வீரர்கள் சார்பாக ரூபாய் 201. அதனைத் தொடர்ந்து எனது அன்பு ஆத்தா முத்துலட்சுமி எங்கள் அம்மா கல்லுமேடு பாண்டி காந்திமதி எங்கள் சித்தி சார்பாக எனக்கு சால்வையும் 501 நன்கொடை வழங்கியிருக்கிறார்கள். சித்தி ஒரு 5 லட்சம் வட்டி கொடுத்த காசை கைப்பற்றிட்டு பாண்டிவேலுக்கு குறுக்க ஒரு இடம் வாங்குவோம். கேஆர் உசிலம்பட்டி என் அன்பு அண்ணன் சார்பாக ரூபாய் 501. நன்றி. திருப்பவனம் விஜயகுமார் ஒளிவு நிலையத்தார் ஒரு கைதட்டு கொடுக்கலாம். வாழ்த்துக்கள். நாடகத்தை காண வருகவர்கள இரு கரங்கொப்பி அழைத்திருக்கிறார்கள் கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள். இழுப்பகுடி உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன், என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம், என்னுடைய வாத்தியார், விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தைச் சேர்ந்த SS மணித்தேவருடைய மாணவனும், நான் பிறந்த என் சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற வழியிலே 600 வருஷம் உடமறந்தான் படுக்க கள்ளிசேரி காளிமுனியன் அருளோடு கள்ளிசேரி கிராமத்திலே விவசாய குடும்பத்தில் பிறந்தவன் தான் இந்த கோமாளி. எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் உள்ள நொச்சிகுளம் கிராமத்திலே MKR அன்பாலயம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர். உங்கள் அத்தனை பேர் ஆசையோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் MKR பாபுனுகாமை இத்துடன் முடிக்கிறேன். ஐயா பாட்டை பாடிட்டு அந்த கப்பலிங்க அனுப்பிடுறேன். தந்தானே மழைக்காக நான் வேகம் அடக்கலைக்காக நான் நீயும் உயிர் கலந்தாடுவோம் நாடும் மகனேவா நீ சொந்த காலிலே நில்லு தலை சுற்றும் பூமியை வெல்லு இது அப்பன் சொல்லிய சொல்லு மகனேவா கலைஞர்களுக்கு மட்டும் இந்த பாட்டு கிடையாது, உழைத்து வாழக்கூடிய அத்தனை பேர் செய்யக்கூடிய வேலைகளுக்கும் இந்த பாட்டு சமர்ப்பணம். எல்லாமே கலைகள் தான். ஒரு எக்கோ சேர்த்து ஐயா பாட்டை பாடிட்டு போறேன். ஹலோ 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 தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா, அது தினமணிந்தால் பிணிவுகளும் விலகுமா, தேவர் தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா, தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா, அதை தினமணிந்தால் பிணிவுகளும் விலகுமா, தேவர் தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா.
நாட்டு மரம் திறக்குது